அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கடகராசி. கடகராசிக்கு 2025ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். இதற்கு முன்னாடி மேஷம், ரிஷபம், மிதுனம் போன்ற பதிவுகளை வெளியிட்டுள்ளேன். தேவைப்படுவோர் அங்கு சென்று இதற்கு முந்தைய வீடியோக்களில் சென்று பார்க்கலாம். ஸோ மேஷராசி அடுத்த வருடம் எப்படி இருக்கும்? மேஷராசி எடுத்திங்கன்னா ஒரு சரராசி. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நீர் ராசி. அது மட்டும் இல்லை, கடகராசியின் அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன். அதனால் இவங்களுக்கு எப்பயுமே இந்த தாய்நாட்டு பற்றுன்றது அதிகமாகவே இருக்கும். ஒரு அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கிறார் அப்படின்னாக்கா கடகராசின்றது ஏதாவது ஒரு வகைகள் சம்மந்தப்பட்டு இருக்கும். கடகம் மற்றும் சிம்மம்ன்றது தான் ஒரு அரசியல் சார்ந்த வீடுன்னு சொல்லலாம். ஒரு எம்எல்ஏ, எம்பி, அதற்கு மேலே இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் இருக்கவங்க, சிஎம், பிஎம்லாம் கூட கடகராசி அல்லது சிம்மம் ராசின்றது சம்மந்தப்பட்டிருக்கும். ராசி அல்லது லக்னமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதில் நின்று ஏதாவது ஒரு தசை நடத்தி கொண்டு இருக்கும்ன்றதை உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் கடகராசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மன அழுத்தம் அதிகுள்ள ராசின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எப்பயுமே மனம் அழுத்தம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தான் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள். ஒரு சக்கரம் மாதிரி திடீர்னு ஒரு மேலே இடத்துக்கு போயிடுவாங்க, அடுத்தது ஒரு டவுன் இருக்கும், மறுபடியும் அதுலேருந்து படிப்படியாக மேலே செல்லக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. ஸோ ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகவே இருக்கும் கடகராசிக்கு. அடுத்த வருடம் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வருடம் கடகராசியில் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி நிறைவடைகிறது. மார்ச் 29 சனி பயிற்சி ஆகிறார். ஸோ அஷ்டம சனிலேருந்து நீங்கள் வெளியில் வரப்படுகின்றது ஒரு பெரிய நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ அஷ்டமணி சனி நடந்தாலே ஒரு பெரிய இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கும். இந்த வருஷம் 2024 ஒரு மோசமான ஆண்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு கடந்த 2 வருடமாக பாதிப்புகள் உள்ளாகியுள்ளீர்கள். சனி பார்வை உங்கள் மீது இருந்திருக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி. உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டது ஒரு நல்ல விஷயம் இல்லை. இருந்தாலும் அது இப்பொழுது நிறைவடைவாக உள்ளது அப்படின்றப்போ ஒரு சிறந்த அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் பெரிய ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர்களுக்கு பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு, நோய் சார்ந்த விஷயங்களில் பெரிய அவதிப்பட்டிருப்பீர்கள். இது எல்லாமே இப்போது சரியாகக்கூடிய அமைப்பு காலகட்டம் ஆரம்பித்துள்ளது. அடுத்த வருடம் இதற்குண்டான தீர்வுகள் கிடைக்கும். நல்ல முயற்சியில் இறங்குவீர்கள். ஒரு நல்ல காலகட்டமாக அடுத்த வருடம் அமையும் சனி பயிற்சியை பொறுத்தவரை. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி. குருன்றவர் 11லேருந்து உங்களுக்கு 12ல் வரப்போகிறார் அப்படின்றக்கும். குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த காலகட்டம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மிடில் ஏஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே நல்ல அமைப்பு, நல்ல படிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். உயர்கல்வி படிக்கிறீங்க, ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னா பிற்பகுதி ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கும். ராகு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு ஆராய்ச்சி நிலை கல்வி, பிஹெச்டி, எம்ஃபில், ஒரு டபுள் டிகிரிக்கு மேலே என்னென்னலாம் படிக்கிறோம், டபுள் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு சற்று கவனம் செலுத்தக்கூடிய கால வருடமாக அடுத்த வருடம் இருக்கும். கொஞ்சம் முயற்சி அதிகம் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள். தொழில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்வதற்கு அடுத்த வருடம் நல்லாவே இருக்கும். அடுத்த வருடம் ராகு 9ல் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. ஏப்ரல், மேக்கு அப்புறம் சனியும் உள்ளே வருகிறார். ஸோ தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இல்லை. ப்ரொமோஷன்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். ராகுன்றது 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிற்பகுதி சனி அதில் ஆக்கிரமித்து கொள்வார். 8ஆம் அஷ்டமாதிபதி சனி 9ல் வருவது நல்ல அமைப்பு இல்லை. தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல அமைப்பு இல்லை. சுய தொழில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் ஒரு சிறிய தடைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணம் விரயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்கள் பண்ணலாம். அதிக லாபம் கிடைக்காது. குறைந்த அளவு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். அதிக லாபத்தை எதிர்பார்க்காதீர்கள் கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா குருபலன் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் முற்பகுதி உள்ளது. திருமணம் ஆவதற்கு இந்த வருடம் முற்பகுதி மே மாதத்துக்குள்ளேயே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மொத்தத்தில் இந்த கடகராசி பார்க்கும்பொழுது ஒரு அஷ்டம சனி நிறைவடைகின்றது ஒரு பெரிய நல்ல விஷயம் சொல்லலாம்.
அதுலேருந்து நீங்கள் பெரிய போராட்டத்திலேருந்து வெளில வரீங்க. அதனால் ஒரு நல்ல வருடமாக அடுத்த வருடம் அமைந்திடும். அடுத்ததாக பார்க்க போகிறது பரிகாரங்கள். இந்த கடகராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். நம்ம புனர்பூசம்ன்ற நட்சத்திரத்தை ஏற்கனவே பார்த்துருக்கோம். புனர்பூசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஞாபக சக்தி அதிகக்கூடிய என்ன பரிகாரம்ன்ற சொல்லியிருப்போம் முந்தின வீடியோக்களில். போய் தேவைப்படுவோர் அங்கு சென்று பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துடைய அதிபதி சனி வர சந்திரன் வீட்டில் இருப்பது ஒரு சிறப்பு, ஒரு சிறந்த நட்சத்திரம் அது பூச நட்சத்திரம்ன்றது. ஸோ சார்ந்து ஒரு பரிகாரம் சார்ந்த வழிபாடு சொல்லணும் அப்படின்னா திருநள்ளாறு போகிறதுன்றது சிறப்பு. ஒரு தீராத நோய், ரொம்ப நாள் நோய்பட்டு அவதிப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நோய் சீக்கிரத்தில் குணமாக வேண்டும் என்று கருதினீர்கள். ஆனால் திருநள்ளாறு சென்று இந்த பூச நட்சத்திரம் அன்று திருநள்ளாறு செய்து வழிபட்டு வர வேண்டும். தொடர்ச்சியாக வழிபட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய நோய் படிப்படியாக குறையும் அப்படின்றது உறுதியாக சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பூசத்தில் தான் குரு உச்சமடைகிறார். குரு சார்ந்த விஷயங்கள், குரு பூஜை, ஏதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடுன்றது ஒரு பூச நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணுறது உண்டு, சிறப்பான அமைப்பு. அடுத்துதான் நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் அதிபதி புதன், இந்த நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் நீச்சமடைகிறார். ஸோ உங்களுக்கு ஒரு எதிரிகளால் தொந்தரவு அல்லது ஒரு போட்டி உள்ள ஜெயிக்கணும், ஒரு சத்துருக்களால் தொந்தரவு ஏற்படுது அப்படின்னாக்கா இந்த ஆயில்ய நட்சத்திரம் அன்று ராமேஸ்வரம் சென்று வர உங்களுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும். இந்த சத்துருக்கள் வெல்லக்கூடிய காலகட்டம் அமையும்ன்றது உறுதியாக சொல்ல முடியும். செவ்வாய் இதில் தான் நீச்சமடைகிறான்றதுனால இந்த ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு இதை நீங்கள் ராமேஸ்வரம் போகணும். அது மட்டுமல்லாது ஒரு சர்பதோஷ வழிபாடு, சர்பதோஷ நிவர்த்தி பண்ணணும். காலதோஷ தோஷம் இருக்குது, சர்பதோஷம் இருக்குது அப்படின்னாக்கா திருநள்ளாறு அருகில் உள்ள தேவிப்பட்டினம் சென்று அங்கே நவகிரக சாந்தி செய்து வர உங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் குறையும். அது முக்கியமாக சர்பதோஷம் குறையும். நவகிரக தோஷம் என்று சொல்லக்கூடிய சர்பதோஷம், கால சர்பதோஷம்ன்றது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. அந்த கடகராசி சார்ந்த பரிகாரங்கள் அவ்வளோதான். மொத்தத்தில் இந்த கடகராசியை பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி முடிகிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஸோ அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் சொல்லலாம். மீதியெல்லாம் நல்லாவே இருக்குது. உடல் ரீதியான தொந்தரவுகள் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம்ன்ற காலபுருஷ தத்துவத்தில் 4ஆம் இடம்ன்றதுனால வயிறு சார்ந்த தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இயற்கையிலே இருக்கவங்களுக்கு. ஸோ அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் வந்தாலே போதும். வயிறுன்றது ஒரு வயிறு சார்ந்த தொந்தரவு வந்தாலே மன அழுத்தம் கூடவே வந்துடும். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்துட்டாலே நெக்ஸ்ட் இயர் ரொம்ப நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ கடகராசி அன்பர்கள் அடுத்த வருடம் சிறப்பாக அமைந்திட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.